தமிழ்ல ரிலீஸ் ஆன இந்த பார்க்கிங் படம் நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு படம். இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும். எப்பவுமே ஒரு படம் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த படத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவமா இருக்கலாம், இல்ல அவங்க நியூஸ் பேப்பர்ல படிச்ச ஒரு விஷயங்கள், இல்ல புக்ல படிச்ச விஷயங்கள், இல்ல காதால கேட்கப்பட்ட ஒரு விஷயத்த வந்து அவங்க தழுவி அதை வந்து ரொம்ப பெருசா இது பண்ணி ஒரு படத்தை எடுப்பாங்க. அப்படி இந்த பார்க்கிங் படம் உருவாறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, டைரக்டர் ராம்குமார் வந்து சென்னையில ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல ரெண்டுக்கு குடியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கும் அவரோட கீழ் வீட்டுக்காரங்களுக்கும் ஒரே பார்க்கிங் ஸ்பேஸ் தானா. அவர் கீழ் வீட்டுக்கார் வந்து ஒரு நாள் கதவை வந்து இது பண்ணி தட்டி, தம்பி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே நிப்பாட்டாதீங்க, இங்கே சேஃப் கிடையாது, நான் ஒரு நல்ல இடத்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி மாங்கஞ்சில் கூட்டு போனாராம். அது இவர் தெருவுல இருந்து இன்னொரு தெரு தள்ளி போய் கூட்டி நிப்பாட்டினாராம். அங்க ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்ட வைக்கிறாராம். சார் இங்க எப்படி சார் நிப்பாட்ட முடியும், இது வந்து இன்னொருத்தர் வீடு தான் சார். இல்ல தம்பி என் ஃப்ரெண்டு தான், உங்க வண்டியை நல்லா பாத்துக்கோப்ல, நீ இங்கே நிப்பாட்டிங்க, இனிமே நீங்க அதெல்லாம் பயப்படவே வேணாம், ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்ட்டாராம். அந்த வீட்டு ஓனருமே வந்து, தம்பி நீங்க எதுவுமே பயப்பட வேணாம், வண்டியை ஏன் வண்டிவா நான் பாத்துக்குவேன், நீங்க ரெகுலரா நம்ம வீட்டு வாசல் நிப்பாட்டிக்கிங்க வண்டியை, எங்கேயும் நிப்பாட்ட வேணாம், உங்க வண்டிக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே கேமரா சிசிடிவிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணாராம். ராம்குமாருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், இவ்வளவு நல்லவங்க இருக்காங்களா, நம்ம வண்டி அவங்க வண்டியுமா பாத்துக்கிறேங்கிறாங்க, கேமரா இருக்குங்கிறாங்க, ஒன்றும் பயப்படாதீங்கிறாங்க, இவ்வளவு சப்போர்ட்லாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து எப்பவும் போல அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போறது, கார் எடுக்கிறது, எல்லாம் பண்றது, எல்லாம் இது பண்றது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இவர் வீட்டுக்கு லேட்டா வராரு அப்படின்னா ஃபோன் பண்ணி வரா அவரு, என்ன தம்பி நீங்க வரலையா, நீங்க வந்து கார் நிப்பாட்டுங்க தம்பி அப்படின்ட்டு வரான். இல்ல சார் இந்த லேட் ஆகிட்டு இருக்கு சார், வரேன் சார். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தம்பி, அந்த வீட்டுக்கார நிப்பாட்டிட போறான். இவரை நிப்பாட்ட வைக்கணுங்கிறதுக்கு நல்ல கிடையாது, எகுத்த வீட்டுக்காரன் இவர் வீட்டு வாசல் நிப்பாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போன் பண்ணிட்டே இருந்தாராம். ஒரு கட்டத்துல ராம்குமாருக்கே டென்ஷன் ஆகி, சார் இருங்க சார், விடுறா சார், விடுங்க சார், நான் வரல சார் அப்படின்னு. தம்பி அப்பெல்லாம் சொல்லாங்க தம்பி, வாங்க தம்பி, அவன் வந்து விட்டுற போறான், வாங்க தம்பி அப்படின்னாராம். இது ஒரு கட்டத்துல எந்த அளவு எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு அப்படின்னா, ராம்குமார் அவரோட ஊருக்கு நேட்டிவ்க்கு போகணும் அப்படின்னா இவர்கிட்ட சொல்லிட்டு போகணுமா, சார் 2 நாள் நான் ஊருக்கு போறேன் சார், கார் எடுத்துக்கிறேன், இப்படி சொல்லிட்டு அவர் போவாராம். இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. நானும் நிம்மதியா இல்ல, அவரும் நிம்மதியா இல்ல. அவருக்கு வந்து நம்ம வீட்டு வாசல்ல அவன் நிப்பாட்டிட கூடாதுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே இருக்கிறாரு. இதுதான் எனக்கு அந்த பார்க்கிங் படம் உருவாறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு. இப்படி மனுஷனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கா, சின்ன பார்க்கிங் ஸ்பேஸ்க்காக இப்படி ஈகோ இருக்கா மனுஷங்களுக்குள்ள அப்படின்னு. அதை அப்புறம் ஓவரால்ட்டே நான் கேட்டு டெவலப் பண்ணி தான் இந்த படத்தோட முழு கதையை நான் உருவாக்குனேன் அப்படிங்கிறாரு ராம்குமார்.